தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமேன். கடவுளின் தூய அன்னையே, இதோ உம்மிடம் அடைக்கலம் தேடி வருகிறோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் மன்றாட்டுக்களை புறக்கணியாதேயும். மாட்சிமை பொருந்திய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிகையே, எல்லா ஆபத்துகளில் நின்றும் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்தருளும். எல்லா அருள் வரங்களின் அன்னையாகிய அமலவற்ப மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய மிக்கேலே, தூய கபிரியேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானுலக வல்லமைகள் அனைத்துமே, மரியாயின் வானதூதர்களின் சேனையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேதுரு, பவுல் என்னும் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு உம்மீது குறைவற்ற விசுவாசத்தையும் உமது அன்னையின் மீது நிறை நம்பிக்கையும் தந்து உலகத்தை வெல்லுமாறு வல்லமை அளித்தருளும். எங்கள் செயல்கள் அனைத்தையும் உம்மீதுள்ள அன்பிற்காக மட்டும் செய்யவும், எங்கள் அயலாரில் உம்மையே கண்டு உமக்கே பணிபுரியவும், இறை அன்பால் ஊக்கம் பெற்ற உயிருள்ள விசுவாசத்தை தந்தருளும். வாழ்க்கையில் நேரிடும் சிலுவைகளிலும் வருத்தங்களிலும் ஏமாற்றங்களிலும் நாங்கள் மனம் தளராமல் அமைதியாயிருக்க கற்பாறை போன்ற உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தை தந்தருளும். கடவுளுக்காகவும் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் பெரும் காரியங்களை தயக்கமின்றி தொடங்கவும் தொடர்ந்து செய்யவும் துணிவுள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒற்றுமையுடன் முன்னேறி செல்லவும், இறை அன்பின் நெருப்பை எங்கும் எரிய செய்யவும், இருளிலும் சாவின் நிழலிலும் இருப்பவர்களுக்கு ஞான ஒளி தரவும், ஆர்வமற்றவர்களுக்கு ஊக்கமூட்டவும், பாவத்தால் ஆன்ம உயிர் இழந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கவும், சமாதானத்தின் வழியில் நாங்களே அடி சறுக்காமல் நடந்து செல்லவும் எங்களுக்கு நெருப்புத்தூண் போல் துணை புரியும் விசுவாசத்தை தந்தருளும். இவ்வாறு வாழ்க்கை என்னும் போராட்டம் முடிவடைந்த பிறகும் நாங்கள் உமது நித்திய பேரின்ப நாட்டில் உமது முன்னிலையில் மீண்டும் அணிவகுத்து நிற்க அருள் புரியும் ஆண்டவரே. ஆமேன்.